உங்களை யாவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் வாழ்த்துதல் சொல்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவர் இருக்கிறார். இந்த நாளுக்குறோ தேவனுடைய வார்த்தைகள் உங்கள் மத்தியில் பேசும்படியாகவும் தியானிக்கும்படியாகவும் தேவன் கொடுத்த ஒரு பெரிய கிருபைக்காக தேவனை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். தேவனை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். தேவன் எவ்வளோ நல்லவராக இருக்கிறார். அவருடைய கிருபை, அவருடைய பிரசன்னம், அவருடைய வல்லமை நம்ம மத்தியில் எவ்வளோ பெரிதாக இருக்கிறது. நம்மளை எல்லாவற்றிலையும் நம்மளை காக்கிற தேவன், நம்மளை காப்பாற்றுகிற தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த வேளையில் கூட நம்ம சில தேவனுடைய மகத்துவங்கள், தேவனுடைய வார்த்தைகளை நம்ம பார்க்கலாம். அந்த நேரத்தில் அதுக்கு முன்பாக கண்களை மூடி நம்ம ஒரு நிமிஷம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி நம்ம ஜெபிக்கலாம். அந்த நேரத்தில் அன்பின் தேவனே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களுடைய நாமத்தில் அப்பா நாங்கள் வருகிற கர்த்தாவே, நீர் எங்களோடு கூட ஆண்டவரே நீங்கள் பேசுகிற தேவனாக இருக்கிறீர் கர்த்தாவே. அப்பா எல்லா வேதத்தின் ரகசியங்களை தேவன் எங்களுக்கு ஆண்டவரே வெளிப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு வாழ்க்கை, ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஆண்டவரே இந்த வார்த்தைகள் கடந்து போய் ஆண்டவரை விடுதலையும் சமாதானத்தையும் ஆண்டவரே கொண்டு வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாமுடைய தூய கருத்தில் நாங்கள் அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். கொஞ்சம் வெளில கூட உங்கள் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களை உங்கள் மத்தியில் சந்திப்பதும் பேசுவதும் தேவன் கொடுத்த ஒரு பெரிய கிருபைக்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நேரத்தில் கூட நம்ம வேதத்திலேருந்து சில காரியங்களை இன்றைக்கு நம்ம பார்க்கலாம். தேவன் நம்மளுக்கு ஆண்டவர் எப்படி நம்மளுக்கு நன்மைகளை செய்கிறார், எப்படி நம்மளுக்கு உதவிகளை கர்த்தர் நம்மளுக்கு செய்கிறார். தேவன் நம்மளோட மேலே தேவன் எப்படி ஒரு கிருபையும் தேவனோட அன்பும் நம்ம மேலே தேவன் வைத்திருக்கிறார் என்று நம்ம சில நேரத்தில் இந்த வேத வசனத்தின் நிமித்தம் இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி ஒரு நபரை குறித்து நான் உங்களோடு கூட பேச நான் விரும்புகிறேன். இன்றைக்கி இந்த வழியில் நான் ஜெபித்து கொண்டிருக்கும் போது தேவன் எனக்கு கொடுத்த சில வார்த்தைகள் உங்கள் மத்தியில் பேசணும் என்று நான் விரும்புகிற நேரத்தில் இந்த நாள் லாசரை குறித்து நான் உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். அவரோட வாழ்க்கையில் நடந்தது என்ன, கர்த்தர் அவருக்கு என்ன ஒரு நன்மைகளை தேவன் செய்தார், அந்த குடும்பத்துக்கு தேவன் என்னென்ன காரியங்களை வர பண்ணார், அவர்களை எப்படி வந்த காரியத்திலலாம் ஆண்டவர் விடுவித்தார் என்று இன்னைக்கு வேதத்தில் நிமித்தம் சில காரியங்களை நம்ம எடுத்து நம்ம சில வார்த்தைகளை நம்ம பார்க்கலாம். எடுத்து வாசிக்கலாம். லூக்கா இந்த சுவிசேஷம் 10வது அதிகாரம். இந்த வசனத்தை நீங்கள் அநேக வாட்டி நீங்கள் கேட்டிருப்பீங்க, அநேக வாட்டி அநேக விஷயங்கள் மூலிமா நீங்கள் போதிக்கப்பட்டிருப்பீங்க, கேட்டிருப்பீங்க. ஆனால் இன்றைக்கு தேவ ஆவியானவர் நம்மளோடு கூட சில காரியங்கள் நம்மளோடு கூட தேவன் பேசுகிறவராக இருக்கிறார். லூக்கா இந்த சுவிசேஷம் 10வது அதிகாரம் 38, 41 வசனத்தை வரைக்கும் வாசிப்போம். பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். அவளுக்கு மரியாள் என்னப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தம் அடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றாள். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டெடுப்படாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். ஆமென். போதும். அல்லேலூயா. ஒரு குடும்பத்தை தேவன் காண்பிக்கிறவராக இருக்கிறார். அழகான ஒரு குடும்பம் இந்த இடத்துல இருக்கு. இந்த குடும்பத்துல லாசர், மரியாள், அப்புறமா மரியாளும் இந்த இடத்துல இந்த குடும்பத்தில் காண்பிக்கிற காரியமாக இருக்குது. இந்த குடும்பத்தில் 3 பேர்களை ஆண்டவர் காண்பிக்கிறவராக இருக்கிறாங்க. இந்த குடும்பத்துக்குள்ளே பார்க்கும்போது லாசர் என்ற ஒரு மனுஷன் இருக்கிறார். இந்த வீட்டுக்குள்ளே பார்க்கும்போது இவர்கள் பார்க்கும்போது இந்த அழகான இந்த குடும்பத்துக்குள்ள இயேசுவை என்ன பண்றாங்க, இந்த வீட்டுக்குள்ள ஏற்றுக்கொள்ளுகிறவங்களா இருக்கிறாங்க. ஏற்றுக்கொண்டு இந்த வீட்டுக்குள்ள இயேசு எப்போதும் அந்த வீட்டுக்குள்ள போகக்கூடியவராக இருக்கார். அந்த வழியாக அவங்க போகும்போது, அந்த இடத்துக்கு அவங்க போகும்போது அடிக்கடிக்கு என்ன பண்ணுவார்னா, லாசருடைய வீட்டுக்கு இயேசு கிறிஸ்து போனவராக இருக்கிறார். அப்படிதான் ஒரு நாள் போகும்போது அதில் மரியாள் தேவனுடைய வார்த்தை தன்னை பாதத்தில் உக்காந்து கேட்டுக்கொண்டிருக்காங்க. ஒருத்தர் சமையல் அறைக்குள்ள இருக்கிறாங்க. இந்த இடத்துல பார்க்கும்போது அதே போல நீங்கள்
வேதத்தில் வந்து நீங்கள் வாசிக்கும் போது பார்க்கும்போது இந்த இடத்துல வந்து லாசர் என்ற ஒரு மனுஷன் இருக்கான். ஆண்டவர் வந்து மிகவும் நேசிக்கக்கூடிய ஒரு குடும்பமாக இருக்கிறது. ஆண்டவருக்கு ஒரு சிநேகிதனாக எல்லாவற்றிலையும் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. பணிவிடத்தில் ஆகட்டும், சில காரியங்களை செய்யறதுல ஆகட்டும், அவர்கள் வந்து இயேசு கிறிஸ்துவுக்கு செய்யக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. ஆனால் இந்த வீட்டுக்குள்ள ஒரு மரணம்ன்றது உண்டாகக்கூடியதாக இருக்கிறது. அந்த மரணம் என்றது உண்டாகும் போது அந்த குடும்பத்துக்குள்ள ஒரு பெரிய ஒரு வேதனை என்றது உண்டாகக்கூடியதா இருக்கு. எடுத்து வாசிக்கலாம். யோவான் சுவிசேஷம் 11வது அதிகாரம் 39வது வசனத்தை நம்ம வாசிப்போம். இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். மரித்தவனுடைய சகோதரியாகிய மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இப்பொழுது நாருமே 4 நாள் ஆயிற்றே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். ஆமென், ஹல்லேலூயா. லாசர் என்ற ஒரு மனுஷன் இருக்கார். அவருக்கு என்ன ஆகுறதுன்னா வியாதி போட்டு அவரு மரித்து போனவரா இருக்கிறார். ஆனா அவரு அந்த வியாதிப்பட்டு அவருக்குள்ள ஒரு பெரிய ஒரு வியாதியில அவர் என்ன பண்ணுகிறார், மரித்து 4வது நாள் அவர் என்ன பண்ணுகிறாரோ ஒரு பெரிய குகைக்குள்ள அவரை எடுத்துன்னு போயிட்டு வைக்கக்கூடியவங்களா இருக்கிறாங்க. அந்த இடத்துல பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவும் இந்த இடத்துக்கு வரக்கூடியவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவர் வரும்போது அப்போ எங்கேன்று அவங்க கேட்கும் போது அவர் சொல்றாரு, 4 நாள் ஆச்சு இல்லை, அதுவும் நாற்றம் அடிக்கும் இல்லை, அந்த பெணம் அன்றது வாசனை அடிக்கக்கூடியதாக இருக்கிறது என்று அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து அவங்க சொல்லக்கூடியவங்களா இருக்கிறாங்க. ஆனா இந்த இடத்துல நம்ம ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் பாருங்க, அந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவுக்கு அவருக்கு செய்தியை அனுப்பக்கூடியவங்களா இருக்கிறாங்க. அந்த செய்தியை கேட்டு அவர் என்ன பண்றாரு, அந்த இடத்துல இருந்து அவர் வரக்கூடியவரா இருக்கிறார். வந்து அந்த இடத்துல பார்க்கும்போது லாசர் 4 நாள் அவர் மரித்து போய் அவர் என்ன பண்றார், அவரோட சரீரமே ஒரு நாற்றம் அடித்த ஒரு சரீரமாக காணப்படுகிறது. அவரோட வீட்டில் கூட என்ன பண்ண முடியல, வைக்க முடியல. எல்லா காரியத்தையும் அவரோட வாழ்க்கையில் என்ன பண்றாங்க, முடித்து அவர் என்ன பண்றாங்க, அவர் எல்லா செயலைக்குள்ள சுத்தி அவர் என்ன பண்றாங்க, எடுத்துன்னு போய் அவரோட அந்த கலரைக்குள்ள அவர்களை வைக்கக்கூடியவங்களா இருக்கிறாங்க. ஆனா அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து வராரு. அந்த இடத்துல இன்னொரு காரியத்தையும் தேவன் சொல்றாரு, நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை நீங்க காண்பீர்கள். நீங்க விசுவாசித்தால் நீங்க தேவனுடைய ஒரு மகிமையை நீங்க காண்பீர்கள் என்று இதை பார்க்கும்போது அவர்கள் என்ன பண்ணுகிறார்கள், ஒவ்வொரு நாளும் அவங்க எதிர்பார்த்து கொண்டிருக்காங்க, இயேசு எப்போ வருவார்னு. அப்போ 4 நாள் கழித்து அங்க வரக்கூடியவராக இருக்கிறார். அப்ப இந்த இடத்துல பார்க்கும்போது இந்த இடத்துல வந்து ஒரு அழகான ஒரு அந்த குடும்பத்துக்குள்ள ஒரு லாசர் வந்து மரித்து இருக்கிறாரு. அப்போ அந்த இடத்துல இருக்கும்போது அந்த இடத்துல அநேக ஜனங்கள் வந்து அவர்கள் கூடியிருந்தார்கள். யூதர்கள் அநேக ஜனங்கள் வந்து அவருடைய இதுக்கு கூடியிருந்தார்கள். ஆனா அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து வந்து என்ன செய்கிறாருன்னு பார்க்கும்போது அந்த கல்லை பெரிய ஒரு கல், அந்த கல்லை வந்து வைத்து கொண்டு உள்ள லாசரை வைத்திருக்கிறாங்க. அந்த கல்லை எடுத்து போடுங்க என்று சொல்லும் போது அந்த இடத்துல தேவன் என்ன செய்கிறார் என்றால், பாருங்க, லாசரே எழும்பி வா என்னும் போது அவர் என்ன பண்ணுகிறாரு, லாசர் எழும்பி வரக்கூடியவராக இருக்கிறார். அவருக்கு சேலை அந்த கட்டியிருக்க அந்த சேலையெல்லாம் என்ன பண்ணுங்க, அந்த கட்டுங்கள் அவருங்க என்றாரு. அப்ப நவுக்கும் போது அவரோட வாழ்க்கையில, லாசரோட வாழ்க்கையில ஒரு பெரிய உதவியை தேவன் என்ன பண்ணாரு, செய்தவரா இருக்கிறார். மரித்து போன சரீரம், மரித்து போய் 4 நாள் அவர் இருந்த ஒரு வாழ்க்கையில இருந்த ஒரு வாழ்க்கையை கர்த்தர் என்ன பண்ணாரு, வீரோடு அவரை எழுப்பி ஒரு பெரிய அதிசயத்தையும் தேவன் அங்க செய்தவரா இருக்கிறார். அப்போ தேவன் எவ்வளவு பெரிய ஒரு தேவன் இருக்கிறார், எவ்வளவு ஒரு மகிமையான தேவன். அந்த குடும்பத்தை ஆண்டவர் வந்து இன்னொன்னு சொல்லப்பட்டிருக்கு, அவர் மரித்த காரியத்தின் நிமித்தம் தேவனை கண் கலங்கினார், துக்கமா இருந்தார் என்று வேதவசனம் நம்மளுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ பார்க்கும்போது அரசரோட வாழ்க்கையில நடந்த காரியம் என்னென்றால், அவரோட வாழ்க்கையில யாரும் விவரிக்க முடியாம ஒரு அற்புதத்தை தேவன் செய்தவரா இருக்கிறார். அதே போல அவருடைய வாழ்க்கையில கூட காரியங்களை தேவன் என்ன பண்ணாரு, ஒவ்வொன்றும் அவர் செய்தவராக இருக்கார். கர்த்தருக்காக அவர் எழும்பினவராக இருக்கிறார். எல்லா காரியங்களும் அவர் செய்தவராக இருக்கிறார். ஆனா இந்த இடத்துல தேவன் வந்து ஒரு பெரிய அற்புதத்தை தேவன் செய்தவராக இருக்கிறார். ஒரே நாள்ல
லாசர்னான்னுகிறார் ஒரு ஃபேமஸா மாறுகிறார். அவர் தேவன் செய்த அற்புத நிமித்தம் அவரோட வாழ்க்கையில ஒரு ஃபேமஸாக அவரோட வாழ்க்கையை கர்த்தர் என்ன பண்ணுகிறாரு, மாற்றி அவரோட வாழ்க்கையை பெரிய ஜெயத்தை மாற்றினவராக இருக்காரு. இதுல நம்ம ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல அவர் என்ன செய்தார் என்று பார்க்கும்போது, இந்த இடத்துல லாசரை உயிரோடைய எழுப்பின காரியமா இருக்கிறது. இதுல நம்ம புரிந்து கொள்ள வேணும். நம்ம அதுக்குதான் சில காரியங்களை தேவனிடத்துல சில காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். அவர் சில காரியங்களை இறங்கி எப்படி தேவன் செய்தார், எப்படி மகத்துவங்களை தேவன் செய்தார், எப்படி அற்புதங்களை தேவன் செய்தார் என்று நம்ம சில காரியங்களை புரிந்து கொள்ள வேண்டும். நம்மளோட ஊழியத்தின் பாதையிலே ஆகட்டும், ஜெபிக்கிற ஒரு காரியத்திலே ஆகட்டும், சில நம்ம பேசுகிற காரியத்திலே ஆகட்டும், நம்ம ஞானமாய் நடந்து கொள்ளும் போது தேவன் என்னங்கிறார், நம்மளுக்கு வெற்றியை தேவன் தரக்கூடியவராக இருக்கிறார். இப்ப பாருங்க, அந்த இடத்துல தேவன் அந்த இடத்துல குறிப்பா யாரை கூப்பிடுகிறார் என்று பார்க்கும்போது லாசரே வெளியே வான்று கூப்பிடுக்கக்கூடியவராக இருக்கிறார். ஒருவேளை நினைத்து பாருங்க, ஆண்டவர் லாசர் பேர் சொல்லாம வேற பேர் சொல்லி எல்லாரும் எழுந்து வாங்கன்னு சொல்லியிருந்தா அந்த இடத்துல என்ன நடந்திருக்கும்? மரித்த கல்லறைகள் எல்லாமே இருந்த ஜனங்களால் என்ன பண்ணியிருப்பாங்க, உயிர்த்தெழுந்திருப்பாங்க, எல்லாரும் எழுந்து வந்துட்டு இருப்பாங்க. ஆனா தேவன் அந்த இடத்துல என்ன சொன்னார்னா, லாசரை மட்டும் எழும்பி வான்னு சொன்னார் ஆண்டவர். அந்த இடத்துல அந்த லாசர் எழும்பி வந்தவரா இருக்கிறார். இப்ப பாருங்க, தேவன் எந்த நேரத்துல எந்த வேலையில அவரு செயல்படுகிறவரா இருக்கிறார். அப்போ இதுல ஒரு பெரிய காரியம் என்னென்றால், இந்த குடும்பம் விசுவாசித்தார்கள். அதான் சொல்றார், விசுவாசித்தால் அவர் தேவனுடைய மகிமையை காணுகிறவரா இருக்கிறாங்க, காண்கிறவரா இருக்காங்க. அந்த இடத்துல உண்மையாக அவர்கள் விசுவாசித்தார்கள். உண்மையா அந்த விசுவாசம் அவர்களுக்குள்ள இருந்தது. அந்த விசுவாசம் என்ன ஆனதென்றால், அந்த இடத்துல ஒரு அற்புதம் ஆண்டவர் செய்தவரா இருக்கிறார். எப்படியாப்பட்ட ஒரு அற்புதம்! அந்த இடத்துல அப்படி எல்லாமே அந்த இடத்துல ஒருவேளை அவங்க நினைத்திருக்கிற எல்லாமே முடிந்தது, ஆயிடுச்சு, இனிமே முடியாதுன்ற ஒரு சூழ்நிலை இருக்கும் போது கூட அவங்களுக்குள்ள இருந்த விசுவாசம், அவங்களுக்குள்ள இருந்த தைரியம், எப்படியாவது தேவன் அந்த வியாதிகளை குணமாக்குவார், அவரை எழுப்புவார் என்ற அந்த விசுவாசம் அவர்களுக்குள்ள இருந்த நிமித்தம் அவர்கள் என்ன பண்றார், பெரிய ஒரு மகிமையும் அந்த இடத்துல காண்பிக்கிறதா இருக்கிறது. ஒரு மறைத்து போன சடலம் அந்த இடத்துல எழும்பி வருகிறது, அவருக்கு புது ஜீவன் தருகிறார் என்றால் நம்முடைய தேவன் எப்படியாப்பட்டவரா இருக்கிறார், நம்முடைய தேவன் எவ்வளவு ஒரு மகத்துவமான தேவனா இருக்கிறார், நம்முடைய தேவன் எவ்வளவு அதிசயமான தேவனா இருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலேயாகட்டும், குடும்பத்திலேயாகட்டும், எல்லா பிரச்சனைகள்ல நம்ம சில காரியங்களை போகக்கூடியவங்களா இருக்கிறோம், சில சூழ்நிலைகளை நம்ம தாண்ட முடியாம இருக்கிறோம், சில காரியங்கள் நம்மளுக்குள்ள மேற்கொள்ளுகிற காரியமா இருக்கலாம். ஆனா தேவன் நம்மளை அதிகமாக நேசிக்கிறவரா இருக்கிறார், நம்ம மேல தேவன் அன்பு உள்ளவரா இருக்கிறார், தேவன் நம்மளை எல்லாவற்றிலும் விசாரிக்கிறவரா இருக்கிறார், தேவன் நம்மளுக்கு எல்லாவற்றிலும் உதவி செய்கிற தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். இந்த இடத்துல பாருங்க, அங்க இருக்கிற எவ்வளோ மகத்துவமான ஜனங்கள் இருந்தாங்க, எவ்வளோ பெரிய யூதர்கள் எல்லாமே அந்த இடத்துல இருந்தாங்க. யாரும் செய்ய முடியாம காரியத்தை அந்த குடும்பத்துல தேவன் ஒரு அற்புதத்தை தேவன் செய்தவரா இருக்கிறார், தேவன் ஒரு அதிசயத்தை தேவன் செய்தவரா இருக்கிறார். இன்றைக்கு பாருங்க, அவர்களெல்லாம் கர்த்தருக்கு எழும்பி வைராகியமாக ஊழியம் செய்தவர்களா இருக்கிறாங்க. அவர்கள் 30 வருஷம் கிட்ட லாசர் ஊழியம் செய்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் பாருங்க, அதுக்கப்புறம் அவர் இடத்துல அவருடைய வாழ்க்கையில நடந்த காரியங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, மரியாள் ஆகட்டும், இவங்கெல்லாம் ஒரு ஸ்திரீகள் மத்தியில பயங்கரமான ஊழியங்களை நடப்பித்து செய்து போனவர்களா இருக்கிறாங்க. இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா, தேவன் பாருங்க, அந்த வீட்டுக்குள்ள எப்போதும் போகக்கூடியவர்கள். அந்த வழியில அவங்க போகும்போது அந்த வழியை அவருக்கு என்ன பண்ணுவாங்க,
தேவன் விசிட் பண்ணிட்டு அந்த வீட்டுக்குள்ள போய் எல்லா காரியங்களும் அவர் இருந்து அந்த வீட்டுல இருந்து போனவரா இருக்கிறார். ஆனா அதே குடும்பம் இன்னைக்கு கர்த்தருக்காக எழும்பி கர்த்தருக்காக மகிமையான காரியங்களை அவர்கள் செய்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. லாசர் வந்து பார்க்கும்போது அவருடைய சபை, அவர் கட்டப்பட்ட சபை இருக்கிறது, அவருடைய கல்லறை இருக்கிறது, அவருடைய எல்லா காரியமும் அவருக்குள்ள எழும்பி வந்தது. எழும்பி அவர் கர்த்தருக்காக நின்றார், செய்தார்கள் என்று சொல்லப்பட்டுகிறது. இன்றைக்கு பார்க்கும்போது இன்றைக்கு தேவன் நம்மளுக்கு உண்மையாக அவர் நம்முடைய குடும்பங்களை கர்த்தர் நேசிக்கிறவரா இருக்கிறார். ஆனா நம்ம என்ன கர்த்தருக்கு செய்கிறோம், நம்ம கர்த்தருக்கு என்ன நம்ம காரியங்களுக்குள்ள ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம் என்று நம்ம நன்றாக நம்ம பார்க்கக்கூடியவங்களா இருக்க வேண்டும். பாருங்க, அதுல இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. 41வது வசனத்தை வாசிப்போம் மறுபடியும். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக மாத்தாளே மாத்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு அநேக காரியங்களை குறித்து நீ கவலைப்படுகிறாய், தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். அதுல பாருங்க, மரியாள் வந்து பார்க்கும்போது ஒருவர் வந்து தேவ பாதத்துல உட்கார்ந்து தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. ஒருத்தர் வந்து என்ன பண்றாங்க, அவங்க சமையல் அறைக்குள்ள அவங்க என்ன பண்ணுகிறாங்க, பிஸியாக காரியங்களை ஈடுபட்டு கொண்டு இருக்கிறாங்க. ஆனா இந்த இடத்துல அவர் சொல்லப்படுறாங்க, மரியாதை பார்த்து நீ நல்ல பங்கை நீங்க தெரிந்து கொண்டீங்க என்று அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற காரியமா இருக்கிறது. அப்ப பாருங்க, இயேசு கிறிஸ்தர் தன்னை வீட்டுக்குள்ள போய் என்ன பண்ணுகிறாரு, அவர்களுக்கு அங்க போதித்து அந்த தேவனுடைய வார்த்தைகளை பேசும்படியாக காரியங்களை ஈடுபடுகிறவராக இருக்காங்க. ஆனா இந்த இடத்துல ஒண்ணு நம்ம தேவனிடத்துல சில காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ளுகிறவர்களா இருக்க வேண்டும். அப்போ இந்த தேவனுடைய பாதத்துல உக்காந்து நம்ம என்ன செய்கிறோமோ அது தேவன் என்ன பண்ணுகிறாரு, அதை பார்க்கக்கூடியவரா இருக்கிறார். அப்போ இந்த குடும்பத்துல நீங்க பார்க்கும்போது இவர்கள் எல்லாம் நல்ல ஒரு பங்கை தெரிந்து கொண்டவரா இருக்கிறாங்க, நல்ல ஒரு தெரிந்து கொண்டவங்களா இருக்கிறாங்க, நல்ல ஒரு காரியத்தை தெரிந்து கொண்டவங்களா இருக்கிறாங்க. ஆனா தேவன் வந்து எல்லாரையும் நேசிக்கக்கூடியவரா இருக்கார், எல்லாரும் மேலேயும் தேவன் அன்பா இருக்கிறார். ஒருத்தரை அவர் தள்ளிவிடுகிற தேவன் அல்ல. எல்லாரையும் அந்த குடும்பத்துல இருந்து எல்லாரையும் கர்த்தர் என்ன பண்ணாரு, நேசித்தவரா இருக்கிறார், அன்பு செலுத்தினவரா இருக்கார். அதே போல அவர்களும் அன்பா இருந்து எல்லா காரியங்களையும் அவர்களும் செயல்பட்டார்கள் என்று வசனம் நம்மளுக்கு சொல்லப்பட்டதாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ பாருங்க, இன்றைக்கு அவங்களோட வாழ்க்கையில் நடந்த ஒரு காரியமும் ஒவ்வொரு அற்புதங்களும் ஒவ்வொரு அதிசயங்களும் அது விவரிக்க முடியாத காரியங்களை தேவன் செய்தவராக இருக்கிறார். உண்மையாக தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். உண்மையாக தேவன் நம்முடைய எல்லாவற்றிலும் நடத்துகிறார். உண்மையாக தேவன் நம்முடைய எல்லா நன்மைகளிலும் தேவன் நம்மளை கொண்டு போகுவார். ஏதோ ஒரு பிரச்சனை என்று தேவன் நம்மளை விட்டுவிட மாட்டார். ஏதோ ஒரு ஆபத்து என்று நம்மளை விட்டுவிட மாட்டார். நம்ம ஏதோ ஒரு சூழ்நிலையில மாட்டிக்கொண்டிருக்கிறோம் என்று தேவன் நம்மளை விட்டுவிட மாட்டார். எல்லாத்திலையும் தேவன் நம்மளை காப்பாற்றுகிற தேவனா இருக்கிறார். இந்த சூழ்நிலையில வந்து பார்க்கும்போது அந்த குடும்பத்துக்கு உதவி செய்யவும், சிலர் வந்து ஆறுதல் சொல்லவும், சில காரியங்களை வந்து பேசவும் யாருமே இல்லை. ஆனா தேவன் வந்தார் அந்த இடத்துல. கொஞ்ச நேரத்துக்குள்ள அந்த வீட்டுக்குள்ள ஒரு பெரிய சமாதானத்தையும் ஒரு பெரிய விடுதலையும் தேவன் வர பண்ணினவரா இருக்கிறார். இதுதான் தேவன் செய்கிற காரியம் வந்து மகத்துவமான காரியங்கள். எல்லாரையும் ஆச்சரிக்கத்தக்கதாக, எல்லாரும் பிரமிக்கத்தக்கதாக தேவன் செய்த காரியம் அங்க பெரிய காரியமா இருக்கிறது, பெரிய காரியமா இருக்கிறது. எல்லாரும் அந்த இடத்துல இருந்தவர்கள் எல்லாரும் அவர்கள் ஆச்சரிக்கப்பட்டவரா இருக்கிறாங்க, பிரமித்தவர்களா இருக்கிறாங்க. கர்த்தர் செய்த ஒரு பெரிய ஒரு காரியம். இன்னைக்கு இந்த காரியத்தை வந்து யாராலும் செய்ய முடியும்? தேவன் ஒருவருக்கெல்லாம் செய்ய முடியும். தேவன் ஒருவருக்கெல்லாம் இந்த காரியங்கள் செய்ய முடியும். எப்படியாப்பட்ட இருந்த அந்த குடும்பத்தில் இருந்த லாசர் வியாதிப்பட்டிருந்த அந்த மனுஷனோட வாழ்க்கையை கர்த்தர் என்ன பண்ணாரு, வெளியே கொண்டு அவருடைய எல்லா காரியத்தையும் மாற்றினார்கள். அதே போல
அவர்களும் கர்த்தருக்கு எழும்பி எல்லா காரியங்களிலும் அவர்கள் செயல்பட்டார்கள் என்று வேத வசனம் நம்மளுக்கு சொல்லப்பட்டுகிறது. இன்னைக்கு நம்ம அன்றாக நம்ம இதை தியானிக்கும் போது, இந்த வசனத்தை நம்ம கேட்கும் போது, உண்மையாக அந்த குடும்பத்துக்கு செய்தது போல தேவன் இன்னைக்கு எல்லாம் நம்முடைய காரியங்களில் கூட தேவன் எல்லாவற்றிலும் அவர் செய்யக்கூடியவராக இருக்கிறார்கள். நம்ம கண்களை மூடி இந்த வார்த்தைக்காக நம்ம செபிக்கலாம். நேரத்தில் தேவனே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், தேவனை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம்ப்பா. இந்த வேளையில கர்த்தாவே நீர் எங்களோடு கூட ஆண்டவரை இடைப்பட்டதுக்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம், தேவனை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தாவே இப்படி அந்த குடும்பத்தை தேவன் ஆண்டவரே நன்மைகளை வர பண்ணீரோ, அற்புதங்களை செயல்படுத்தினீரோ, அதுக்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம், தேவனை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தாவே எல்லாம் தூய கர்த்தரை நாங்கள் அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமென்.